நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு பிரச்சனை வருமா? எப்படி? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சீக்கிரமா வீட்டை காலி பண்ணி கொடுக்கறதுக்கு பாருங்க. காலி பண்ணணும்னு சொன்னா உடனே காலி பண்ணணும். எப்படின்னு என்னைக்கே காலி பண்ண முடியும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லாம நாங்க இந்த வீட்டை காலி பண்ண மாட்டோம். நாங்க காலி பண்ணலாம் கேஸ் கொடுங்க. உங்களுக்கு தான் சட்டம்லாம் தெரியும்னு சொன்னீங்களே, நாம சட்டத்தோட வழியில போய் பார்க்கலாம். ஐயோ தம்பி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன தேவையில்லாம் மலைய விடாதீங்க. அப்படின்னா என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது அந்த வாசவன் முதலாளி மிரட்டிட்டு போயிருக்காரு. உங்களை நான் வீட்டை விட்டு அனுப்பலன்னா என் உயிர் போயிடும்ன்றாரு. அந்த ஆளை எதிர்த்துக்கிட்டு என்னால இந்த ஊர்ல நிரந்தரமா இருக்க முடியாதுப்பா. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணுங்க. உங்க 2 பேரோட சண்டையில என்ன மாதிரி அப்பாவையே தயவு செஞ்சு பழிவாங்காதீங்க. இந்த வீட்டு வாடகை வச்சுதான் என் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. மன்னிச்சிடுங்க. நாங்க முதல்ல நல்ல வீட்டை பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் காலி பண்றோம். நீங்கன்றதுனால ஒன்னு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த ஏரியால யாருமே உங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஹவுஸ் ஓனரையும் வாசவன் போன் பண்ணி மிரட்டி இருக்காரு. வாசவனுக்கு தெரியாத ஏதாவது ஊருக்கு போய் நீங்க வீடு தேடுறதுதான் நல்லது. நான் நாளைக்கு வரேன். அதுக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வாசவன் தான் பிரச்சனை பண்றாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்களால முடிஞ்சா நாளைக்கே வீட்டை காலி பண்ணிடுங்க. இது வரைக்கும் உள்ள வாடகைய கொடுக்கலனா கூட பரவாயில்ல. அம்மா எங்க கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்துட்டாங்கன்னு முரளி விட்ட சொல்லிருப்பானே, அதனால நீ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்த, அப்படிதானே? அவங்க என்கிட்ட கேட்டப்போ நான் வீடு வாடகை கொடுத்தனே தவிர நான் வேற எதுவும் பண்ணலையே சார். நீ இன்னைக்கே அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு. நாளைக்கு அவங்க அந்த வீட்டில் தங்கியிருக்கவே கூடாது. வாராஜு. ரெண்டு நாளைக்குள்ள இங்க இருந்து போயிடணும். முடிஞ்சா நாளைக்கே வீட்டை காலி பண்ணுங்கன்னு தானே சொல்லிட்டு போனாரு. கண்டிப்பா அது நடக்கிற விஷயம் கிடையாது. அந்த ஆளுக்கிட்ட நான் 2 நாளைக்கு டைம் கேட்கறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க போறது, அதை பத்தி தான் இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குதுண்ணா. நாம போக வேண்டிய வழி எல்லாத்தையும் நாமளே போய் வாண்டடா அடைச்சிட்டோம் இல்லையா? புதுசா வேற எந்த வழியும் எனக்கு தோணவே மாட்டேங்குது. உடனே ஒரு வாடகை வீட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை. ராகுல் எங்கே போயிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்கள் அங்கே போகலாம் இல்லையா? அவன் ஏதோ வேலையை தேடி தான் போகிறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் இங்கே வரவும் இல்லை, எங்களுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை. மொபைல் நம்பரும் யூஸ் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் வேலை தேடி போயிருக்க மாட்டான். ஒருவேளை அந்த பொண்ணை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறமா தான் அவன் போயிருப்பான். நாம இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ராகுல் எங்க போயிருக்கான்னு கேட்க முடியுமா என்ன? ஒருவேளை அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல போலங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஃபோன் பண்ணணும்னு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க அந்த அளவுக்கு அவனை போட்டு திட்டிருக்கீங்க இல்லையா? அதை சகிச்சுக்க முடியாம தான் அவன் வீட்டை விட்டு போயிட்டான். அதனால்தான் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். இல்லனா இப்ப அவனுக்கும் வேண்டிய இடத்த நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கிறதால அந்த பிரச்சனை நமக்கு இல்ல. நமக்கு மட்டும் ஒரு வழி கண்டுபிடிச்சா போதும். என்ன பத்தி விடுங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு தான் தெரியல.
அப்படின்னா நீ எங்க போவ? இப்போ நான் ஒரு இடத்த தேடி வச்சிருக்கேன், ஆனா இன்னும் முடிவெடுக்கல. அது எங்கன்னு சொல்லுடா, நாங்களும் வரோம். ஐயோ, அது வேண்டாம், அது உங்களுக்கு ஒத்து வராது. அப்படி ஒரு இடம் இருக்கா என்ன? எங்களுக்கு ஏத்த இடம் இல்லைன்னா உனக்கு மட்டும் அது சரியா வருமா? அப்படி எந்த இடம் அது? இப்போ நான் உங்களை மாதிரி கிடையாது இல்லையா, தனியாக தானே இருக்கேன். நான் எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். யாரும் கேட்கவும் மாட்டாங்க, நானும் சொல்லவும் மாட்டேன். அதுக்காக நீ எங்க வேணா போய் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அது சரியா இருக்காது. மகினா, என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேச்சுலர் ரூமா நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். ம், ஆனா உங்களுக்கு முடியாதுல்ல. உங்களுக்கு வீடு பார்க்கறதா இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10ல இருந்து 15 அளவு சுற்றளவுல மேலாங்குளத்துக்காரங்க மாதிரி பணக்காரராவும் கோடீஸ்வரராவும் வேற யாரும் இருந்ததில்ல. ஆனா இப்ப நம்மளுடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. படுக்க இடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு ஆளு 2 ஆளு இல்ல. உங்க 3 பேருக்குமே வீடு இல்லாம போச்சு, சொத்தும் இல்லாம போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான், கிருஷ்ணா. அவதான் நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு சந்தோஷமா இருக்கா. நீங்க இப்பவும் பண்ண தப்புகளை மறைச்சு வச்சுட்டு தான் மற்றவங்களை குத்தம் சொல்றீங்க. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நாசமாக்க கிருஷ்ணாவோட முயற்சி பண்ணது நம்ம 3 பேர் தான். ஆனா நம்மளால ஒத்துக்க முடியல. கொஞ்ச நாளாவே நீ கிருஷ்ணா பத்தி ரொம்ப நல்ல விதமா என்கிட்ட சொல்லிட்டே இருக்கியே. அவ ரொம்ப புண்ணியவதின்னு தான் சொல்ல வரியா நீ? அப்படி இல்லைண்ணே, மற்றவங்கள வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணா நல்லவதான், அதை தான் சொல்றேன். என்னோட பார்வையில நம்மள நாசமாக்க எல்லா வழியிலும் முயற்சி பண்ணது கிருஷ்ணா மட்டும்தான். அது தெரியாம நாம் அந்த சதியில போய் மாட்டிக்கிட்டோம். அதை அவ ரொம்ப சாமர்த்தியமா யூஸ் பண்ணிட்டா. நீங்க இப்படி கிருஷ்ணாவை குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாடகைக்கான வீட்டை பார்க்க முடியாது. நாளை காலையில் நான் போயிடுவேன் என் ஃப்ரெண்டோட ரூமுக்கு. கொஞ்ச நாளைக்கு அவன் ரூமை ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். ம், சரி. எங்களுக்கும் ஒரு வழி கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்க தான் போகுது. நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். அதை தவிர என்ன பண்றது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. இந்த தடவை நீங்க ஏதோ சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறீங்கன்னு தெரியும். அதனாலதான் நீங்க வான்னு சொன்ன உடனே நான் இங்க வந்துட்டேன். உங்க யூகம் தப்பாவல. கேஸோட முன்னேற்றத்தை பத்தி சொல்றதா உங்களை கூப்பிட்டேன். டிஎஸ்பி சத்தியமூர்த்தி உங்ககிட்ட விசாரணை பண்றதுக்கு வந்திருந்தார் இல்லையா? வந்திருந்தாரு. அவரு உண்மையான ரிப்போர்ட்டை கொடுப்பாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அத அவரு ஹைகோர்ட்ல கொடுத்துட்டாரு. அதை செக் பண்ணிட்டு ஹைகோர்ட்ல தீர்ப்பும் வந்துடுச்சு. அதை சொல்லதான் நான் உங்களை வர சொன்னேன் மேடம். என்ன விஷயம் சார்? ஹைகோர்ட்ல நீதிபதிய கேஸை ரீஓபன் பண்ண சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அதாவது எந்த கோர்ட்டோட எல்லையில இந்த கேஸ் ஆஃப் ஆக்ஷன் நடந்ததோ அங்க பழைய மாதிரி விசாரணை மறுபடியும் நடக்கும். எல்லா சாட்சிகளுக்கும் சம்மன் போய் சேர்ந்திருக்கு. அசோகனுக்கு தூக்கு தண்டனை விதிச்ச அதே கோர்ட்ல தானே இந்த கேஸ் நடக்க போகுது? ஆமா, ஆனா அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அன்னைக்கு இருந்த நிலைமை இப்ப கிடையாது. ஏராளமான சாட்சிகளும் நம்ம கிட்ட இருக்கு. குற்றப்பத்திரிக்கை புதுசா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். புது ஜட்ஜியும் வந்திருக்காரு. நிறைய மாற்றங்கள் ஆயிருக்கு. இந்த விசாரணைய கோர்ட்டோட நடவடிக்கை வச்சு பார்க்கும்போது இது தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு 8 மாசம் ஆகும்ல? இல்ல, இந்த கேஸோட விசாரணையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கான உத்தரவு வந்திருக்கு. ஏற்கனவே விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வழங்கின கேஸ் தானே இது.
அதை அனுசரிச்சு ஒருத்தர் தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு நேர் எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவருக்கு அநியாயமா தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால அதிகபட்சமா 1 மாசத்துக்குள்ள இந்த கேஸோட தீர்ப்பு வந்துடும். இதுக்கப்புறம் நாங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லல்ல. எதுக்கு பயப்படுறீங்க? அசோகன் தூக்கு தண்டனைக்காக வெயிட் பண்ற கைதி கிடையாது. கோர்ட்ல விசாரணை பண்ணிட்டு இருக்க ஒரு குற்றவாளி மட்டும்தான். அந்த ஆளை கண்டெம்ட் செல்லுக்கு மாத்துறதுக்கான உத்தரவும் ஜெயிலுக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த தடவை கஜேந்திரனோட வாக்குமூலம் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா போங்க. சரிங்க சார். வண்டி நிறுத்துங்க. ரிவர்ஸ் எடுங்க. எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு போய் விடுறேன். நீ வா. வண்டியில இருங்க. வேண்டாம், உன்னோட உதவி வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வயசான கிழவன் அவங்க 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு இந்த ரோட்ல அலைஞ்சு தெரிஞ்சிருக்காரு. ஒருவேளை சாப்பாட்டுக்காக அலைஞ்சாரு. பயம் இல்லாம ராத்திரி நிம்மதியா தங்க ஒரு இடம் தேடினாரு. அன்னைக்கு அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்க யாரும் இல்லாம போயிட்டாங்க. அதுக்கு பதிலா அவரை டார்ச்சர் பண்ணியும் அவரை தொந்தரவு பண்ணியும் தான் சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு அவர் குடலெல்லாம் சுருண்டு போய் இந்த வெயில நடந்து கவலையோட இருந்த வயசானவர் தான் என்னுடைய அப்பா. அவரு உங்களுக்கும் அப்பாவா இருந்தவரு. ஒரு கைப்பிடி சாப்பாட்டுக்காக அலைஞ்சு மருந்தும் மாத்திரையும் கிடைக்காம வலி தாங்க முடியாம அழுது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு மூலையில அவர் உயிர் பிரியறத அந்த வயசானவரோட 3 பசங்களும் விலை அதிகமான கார்ல போய் சந்தோஷப்பட்டும் ஆடம்பர வாழ்க்கையும் வாழ்ந்து சந்தோஷப்பட்ட ஒரு கோடீஸ்வரங்களா இருந்தாங்க. நம்ம விதைச்சதுதான் நமக்கு வரும் மகேந்திரா. எப்படி போனாலும் கரெக்டா அவ கண்ணில் தான் மாட்டான். அவ பேசின வார்த்தையை கேட்டீங்கல்ல, அவ்வளவு கோபத்துல பேசுறா. இந்த நிலைமைக்கு ஆக்கினதுக்கு அப்புறமா இன்னும் அவளுக்கு வெறி அடங்கல. நம்ம நிலைமைய பார்த்து ரசிக்கிறா. இந்த வெயில்ல ரொம்ப தூரம் நடந்து நம்ம என்னங்க பண்ண போறோம்? நான் என்ன பண்ணணும் நீயே சொல்ல. இங்க பக்கத்துல தானே அச்சு மாமாவுடைய வீடு இருக்கு. நம்ம இப்போதைக்கு அங்க போய் தங்கலாங்க.
ஐயோ மகேந்திரா, நீயாப்பா? கௌசல்யா அத்தை இன்னும் என்ன மறக்கல, அப்படிதானே? ஐயோ, உன்னை அடையாளமே தெரியல. நான் உன்னை வெளியே எங்கேயாவது பார்த்திருந்தனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். இருந்தாலும் நீ இப்படி மாறி இருக்க கூடாது. முதல்ல உள்ள வாப்பா. அட, பாமாவும் கூட வந்திருக்காளா? நீ அம்மா தள்ளி போய் நிக்கிற? அவளுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? இந்த வீட்டுக்கு பாமா மட்டும் இல்ல, நீயும் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. உள்ள வா பாமா. பாமா, நீயும் ஆளே மாறிட்ட. நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முன்னாடி லட்சுமி அக்கா உயிரோட இருந்தப்ப அடிக்கடி வீட்டு வேலைக்கு உதவி பண்ண வரும்போது நான் இவள அங்க பாப்பேன். ஆனா இப்ப அந்த வேலையே இல்லாம போச்சே. அதுவும் சரிதான். அம்மா போனதுக்கு அப்புறம் நீங்க மேலக்குள்ள வரதையே மறந்துட்டீங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வழியை அடைச்சிட்டீங்கன்றது தானே உண்மை. கௌசல்யா அத்தை அச்சு மாமா இல்லையா? இருக்காரு, குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஐயோ பாமா, நீ ஏமா நின்னுட்டே இருக்க? அந்த பேக் அப்படி கீழே வையே. வந்து உட்காருப்பா. ஆஹா, 2 சொந்தக்காரங்க திடீர்னு வந்திருக்காங்க. என்னப்பா அங்கே நின்னுகிட்டு இருக்க? உட்காரு மகி. பாமா, நான் உன்கிட்டயும் சொல்லணுமா என்ன? உட்காருமா. ஆமா, நீங்க என்ன பேக்கோட வந்திருக்கீங்க? ஏதாவது டூர் ப்ரோக்ராமோட வந்திருக்கீங்களா? அது வந்து என்னன்னா, நாங்க ஆமா ஒரு டூர் போலாம் தான் கிளம்பணும். ஓ, கௌசல்யா, குடிக்க ஏதாவது கொண்டுகிட்டு வா. உங்களுக்கு டீ போதுமா இல்ல? டீ போதும். என்ன மகி பிரச்சனை? உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. உங்களுக்கே தெரியும்ல, கொஞ்ச நாளாவே நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். இப்ப என்னப்பா ஆச்சு? நாங்க வாடகைக்கு இருந்த வீட்டுல இருந்து எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்படி என்ன ஆச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் வெட்டுக்காடு வாசவன் தான். வீட்டு ஓனரை மிரட்டி எங்களை வெளியே அனுப்பிட்டாரு. அது ஏன்பா? வாசவனும் நீங்களும் ரொம்ப க்ளோஸால இருந்தீங்க. திடீர்னு என்னாச்சு? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அம்மாவோட சாவுக்கு பின்னாடி இந்த வாசு தான் இருக்கான். அந்த கேஸ்ல வாசுவை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அப்புறம் நம்ம அசோகன் கேஸ்ல கஜேந்திர மாத்தி சொன்னான்ல, இதுக்கு பழிவாங்க தான் வாசு எங்களை அனுப்பிட்டான். அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னாடி இந்த வாசவன் இருக்காங்கிறது இப்பதான் தெரியுமா என்ன? இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கணும் மணி. வாசவனை அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க காரணம் இல்ல, அது கிருஷ்ணாவோட வேலை. வாசுவோட சேர்த்து கொலை குற்றத்துல ஈடுபட்ட எல்லாரையும் ஆதாரத்தோட சேகரிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்தது கிருஷ்ணா தானே. அப்படிங்கும்போது கிருஷ்ணாக்கு தானே நீங்க நன்றி சொல்லணும். அப்புறம் கஜேந்திரனுடைய வாக்குமூலம். அதுக்கு முன்னாடி கஜேந்திரனும் வாசுவும் பிரிஞ்சு தானே இருந்திருக்காங்க. அதனால தானே அவன் கொஞ்ச நாள் உங்க வீட்டுல தங்கி இருந்தான். அசோகனுடைய கேஸ் விஷயத்துல வாசவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நீங்க 3 பேரும் எவ்வளவு உற்சாகமா இருந்தீங்க. சொல்ல போனா பொய் சாட்சி சொன்னதுக்கு பரிசா தானே கஜேந்திரனுக்கு தாராவை கட்டி கொடுத்தாங்க. அது எல்லாமே வாசவனுடைய பிளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால முடியல. ஆனா இப்போ கஜேந்திரனும் தாராவும் ஒன்னா இருக்காங்களா என்ன? அதுவும் இல்ல. வாசவன் கூட இருந்த நீங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்கல்ல. இங்க பாரு மகி, கெட்டவங்களோட நாம வச்சுக்கிற சகவாசம் அது கெட்டதுல தான் போய் முடியும்னு பெரியவங்க சும்மா சொல்லல. வர்றதை எல்லாத்தையும் அனுபவிச்சுதான்ப்பா ஆகணும். நான் தப்பு பண்ணவேலன்னு சொல்லல. தெனாவட்டுனாலையும் திமிருனாலையும் நிறைய அபத்தங்களை நான் பண்ணியிருக்கேன்.
ஆனா எங்க வீழ்ச்சிக்கு அது மட்டும்தான் காரணமா என்ன? அதுக்கும் அந்த கிருஷ்ணாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அப்படியா? இப்ப நீ சொல்லிதான்ப்பா எனக்கு அந்த விஷயமே தெரியும். என்னையும் என் பசங்களையும் எவ்வளவு குடும்பம் பண்ணா அந்த கிருஷ்ணா பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன? அவ எங்க ரத்தத்தை குடிச்சா இன்னும் வெறி அடங்கல. மகி, இந்த வீட்டுக்கு கடைசியா நீ எப்ப வந்த ஞாபகம் இருக்கா என்ன? அன்னைக்கு என்கிட்ட என்ன பேசுன ஞாபகம் இருக்கா? மேலங்குளத்துல உங்க அம்மாவோட பாதுகாப்புல வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு அப்பாவியான பொண்ண மறுபடியும் தெருவுக்கு அனுப்புறதுக்கு என்னோட உதவியை கேட்டு நீ வந்த ஞாபகம் இருக்கா? ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து பயந்து எங்க போறதுன்னு தெரியாம என்கிட்ட உதவி கேட்டு இப்ப வந்திருக்கிறீங்க, சரிதானே? இது விதின்னு சொல்லாம வேற என்னப்பா சொல்றது? மாமா, நீங்க சொன்னீங்கன்னா அவ கண்டிப்பா கேட்பா. நீங்க பல தடவை அவளுக்கு நிறைய உதவி நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, எங்களை இனிமேல தொந்தரவு கொடுக்க வேண்டான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. நான் அவளுக்கு செஞ்ச உதவி எல்லாத்துக்கும் அதை விட 100 மடங்கு அவ பண்ணி முடிச்சிட்டா மகி. இதுக்கப்புறம் நான் அவகிட்ட போய் எதுவும் கேட்க முடியாது. இதுக்கப்புறம் நான் அவகிட்ட போய் எது சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னால தண்ணி ஊத்தி அணைக்க முடியாத அளவுக்கு அதிகமான தீய நீங்க எல்லாருமா சேர்ந்து அவ மனசுல கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. கொளுத்தி விட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வரும்னு நீங்க எதிர்பார்க்கல. ஆனா அந்த தீயில உங்க குடும்பமே கருகி வெந்து போயிடுச்சு. அவ மனசுல இருக்கிற தீய காலத்தால தான் அதை சரி செய்ய முடியும். ஒரு விஷயத்த அவ மறந்துட்டா மாமா. எங்க அம்மா போட சாப்பாடால் தான் கிருஷ்ணா இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கா. அந்த அம்மாவோட பசங்க கிட்ட தான் இப்ப அவ விளையாடிட்டு இருக்கா. மகாராணியா வாழும்போது வந்த வழி அவ சுத்தமா மறந்துட்டா. மேலங்குளங்கிற பெரிய வீட்டுக்குள்ள ஒரு இருட்டான அறைக்குள்ள ஒரு வேலைக்காரியா ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு அப்பாவியான பொண்ண இன்னைக்கு மேலங்குளத்து மகாராணி ஆக்குனது நீங்க எல்லாரும் தான். ஆனா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது மகி. காரணம், ஒவ்வொரு தடவையும் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் அடி வாங்காம தப்பிக்கிறதுக்காக ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தா. அவ ஓடின அந்த மரண ஓட்டம் தான் அவளை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கு. அப்படின்னா நீங்க எங்களுக்காக கிருஷ்ணா கிட்ட பேச மாட்டீங்க, அப்படிதானே? நான் பேசினாலும் பிரயோஜனம் இருக்காது மகி. நீங்க இப்ப அனுபவிக்கிறது எல்லாமே ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். பண்ண தப்புக்கான பலனை அனுபவிக்காம இருக்க முடியுமா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்ரீகலா உங்க கூட பிறந்த தங்கச்சி, அவளையும் குழந்தைகளையும் ஹாஸ்பிட்டல்லையே தவிக்க விட்டுட்டு அண்ணனும் தம்பியும் ஓடி வந்துட்டீங்கல்ல. எல்லாமே கடவுள் கொடுக்கிற தண்டனை தான் மகி. அனுபவிச்சுதான் ஆகணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.